ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அய்யனார் துணை சீரியலுக்கான ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக கோயில் வரைக்குமே வந்துட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. இந்த நேரம் பார்த்து சந்தாவோட மாமக்காரனும் அங்கே வந்துடுறாரு. வந்து எல்லாரையும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு சந்தாவை தூக்கிட்டு போகிறாரு. சந்தாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு பல்லவன், சேரன், சோழன், பாண்டி எல்லாருமே கடந்து தவிக்கிறாங்க. ஆனால் துப்பாக்கியை வச்சு மிரட்டிட்டு அவர் பட்டிலே அந்த சந்தாவை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு. இதனால் மன உடஞ்சி போகிற சேரனோட குடும்பம் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அப்படியே கோவிலில் தத்தளித்து நிற்கிது. எல்லாருமே ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. சரி, எல்லாரும் வீட்டுக்கு போவோம் அதோட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு சேரன் ரொம்ப மனசுடைஞ்சி கிச்சனில் நின்றுட்டுருக்காரு. இப்போது இந்த பாண்டி, பல்லவன், சோழன், நிலா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு தடையும் நடந்தால் என்ன தான் பண்ண முடியும்? அண்ணன் பாவம், எப்படியாவது அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் வரைக்கும் வந்து தடங்களாக போயிடுது. என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன குமுறலோட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சேரனுமே சந்தாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ, சந்தா போய் என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாரு. சரி, ஓகே, நம்ம போய் நம்ம தம்பிங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாலை பார்க்குறாரு. யாருமே ஹாலில் இல்லை. சோடா, பாண்டி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் இவங்க எல்லாரும் வெளில வராங்க. அண்ணன், இந்த மாதிரி நடந்துருச்சு, நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிட்டுருக்காதண்ணே அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. இனிமேல் யாரும் என் கல்யாணத்தை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும் அங்கேருந்து நடேசன் வந்து, ஏன்டா அப்படிலாம் பேசுகிற? அந்த பொண்ணை எப்படியாவது போய் நம்ம கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வருவோம். அப்படி இல்லையா ஊர் உலகத்தில் பொண்ணா இல்லை, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அப்பா, இனிமேல் கல்யாணத்தை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கல்யாணம் நின்னதை பற்றி கூட வருத்தப்படல. சந்தா என்ன நிலைக்கு ஆளாகிறாலோ தெரியலையே, அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை நினச்சி ரொம்பவே ஃபீலிங்கில் சேரன் பேசிகிட்டு இருக்காரு. உடனே சேரனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக பேசிகிட்டு இருக்கவும் சேரனை பார்த்து சோழன்லாம் ரொம்பவே கவலைப்படுறாங்க. இந்த நேரம் அனீஸ்கிட்டேருந்து ஃபோன் வருது. அனீஸ் ஃபோனை பார்த்ததும், ஆஹா, அனீசன் தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு பல்லவன் எடுக்கிறாரு. உடனே ஸ்பீக்கர் போடு அப்படின்னு சொல்லவும் நிலா உடனே சந்தா பேச போகிறாங்க, ஸ்பீக்கர்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த நிலைமையில அண்ணன் என்னத்தை பர்சனாக பேச போகுது, நீ ஸ்பீக்கர் போடு அப்படின்னு சோழன் சொல்லவும் பல்லவன் ஸ்பீக்கரில் போடுறாரு. அனீஸ் தான் பேசுகிறாரு. பையா, நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். பஸ்ஸு லாரின்னு அழைச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. சந்தா தான் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. நீங்கள் கவலைப்படாதீங்க, போனோடனே கல்யாணம்லாம் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க, எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அனீஸ் வந்து சொல்கிறாரு. உடனே சேரன், சரி சந்தாவை பார்த்துக்கோ, நீயும் பார்த்துக்கோ, சந்தா அழ வேணான்னு சொல்லு அப்படிங்கவும், சந்தாவும் உங்களை நினச்சி தான் பையா ஃபீல் பண்ணுறா, உங்களை அழ வேணான்னு சொல்கிறா, உங்களை பத்திரமா இருக்க சொல்கிறா, எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸு, என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது, நான் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வந்து பேசிகிட்ருக்கேன், நான் போயிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அனீஸ் சொல்லிட்டு வச்சிடுறாரு. இப்போ தான் சேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, எப்படியா இருந்தாலும் சந்தா சேஃபாக இருக்கா அப்படின்னு மனசில் ஒரு நம்பிக்கை வருது. இதை பார்க்குற மற்றவங்களுக்கும் கொஞ்சம் இப்போ தான் எல்லாருக்குமே மூச்சு வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கான எபிசோடுங்கிறது போயிட்டு இருந்தது. வரப்போகிற எபிசோட் எப்படிலாம் போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.